வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 24/7/2025 விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை ஒன்றுமில்லை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 6:01. கரணம் 3 மணி முதல் 4:30 வரை. திதி இன்று அதிகாலை 3:05 வரை. சதுர்தசி பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று மாலை 6:11 வரை. புனர்பூசம் பின்பு பூசம். யோகம் இன்று காலை 6 வரை. சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:11 வரை. கேட்டை பின்பு மூலம். மேஷராசி நேயர்களே, தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். ஆர்வமான நிலை உருவாகும். மனதளவில் நிம்மதி ஏற்படும். தன்னம்பிக்கை உண்டாகும். அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி மனக்கசப்புகள் விலகும். கிருத்திகை நிம்மதியான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். பொருள் வரவுகள் மேலோகும். உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். வேகமாக செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கை உருவாகும். அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை கௌரவங்கள் கூடும். ரோகிணி நினைத்தது நிறைவேறும். மிருகசிரேஷம் வளமான நாள். மிதுன ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்பாராத புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். தன்னம்பிக்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மிருகசிரேஷம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். திருவாதிரை ஆதரவுகள் கூடும். புனர்பூசம் நினைத்தது நிறைவேறும். கடகராசி நேயர்களே, வீட்டு விஷயங்களில் மற்றவர்களின் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அலைச்சல்கள் அதிகமாகும். பூர்வீக சொத்துக்களினால் லாபமான நிலை ஏற்படும். எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். வாழ்க்கை துணை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் பேச்சுக்களை குறைக்கவும். பூசம் நிம்மதியான நாள். ஆயில்யம் நெருக்கம் ஏற்படும். சிம்மராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வியாபாரத்தில் நெருக்கடிகள் நீங்கும். குழப்பங்கள் உண்டாகும். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். லாபமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட தோசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பூரம் நிம்மதியான நாள். உத்திரம் மனக்கசப்புகள் விலகும். கன்னிராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் வருகையால் மாற்றங்கள் உருவாகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். ஆதாயங்கள் கூடும். வியாபாரத்தில் வருமானம் மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் நெருக்கம் ஏற்படும். ஹஸ்தம் ஆதாயங்கள் கூடும். சித்திரை வளமான நாள். துலாம் ராசி நேயர்களே, பொருள் வரவுகள் அதிகமாகும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும். வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். சித்திரை ஆர்வம் ஏற்படும். சுவாதி ஆதரவுகள் கூடும். சாகம் நிம்மதியான நாள். விருச்சிகராசி நேயர்களை, எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். பொருள் வரவுகள் மேலோங்கும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வியாபாரத்தில் குழப்பங்கள் நீங்கும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். விசாகம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். அனுஷம் குழப்பங்கள் தீரும். கேட்டை வளமான நாள். தனுசு ராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும்.
அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பொறுமையுடன் செயல்படவும். உண்மையான நிலை அதிகமாகும். செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் யோசித்து செயல்படவும். போராடும் தடைகள் நீங்கும். உத்திராடம் நன்மைகள் அதிகமாகும். மகர ராசி நேயர்களே, வாழ்க்கை துணையின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்புகளினால் மாற்றங்கள் உருவாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவுகள் அதிகமாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். எதிர்பார்த்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் அனுகூலங்கள் ஏற்படும். திருவோணம் ஆதாயமான நாள். அவிட்டம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கும்பராசி நேயர்களே, வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் உண்டாகும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அவிட்டம் நட்புகள் கிடைக்கும். சதயம் ஆர்வமான நாள். போராட்டாதி சந்தர்ப்பங்கள் கூடும். மீனராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அலைச்சல்கள் கூடும். மனதில் மாற்றங்கள் உண்டாகும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். பூரட்டாதி தடைகள் விலகும். உத்திரட்டாதி யோசித்து செயல்படவும். ரேவதி வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.